வணக்கம் சிம்மராசிக்காரரே. கொஞ்ச நாளா உங்களை ஒருத்தர் பாடுபடுத்தி இருப்பாரு. இங்கிட்டு உடல் ஸ்தானாதிபதி, தாய் ஸ்தானாதிபதி, சுகாதிபதி, அங்கிட்டு பாக்கியாதிபதி. அவர் இவ்வளவு நாள விரயஸ்தானத்துல நீசத்துல இருந்தாரு. அப்போ உடல் ரீதியாக, சொத்து ரீதியாக, சில சுபகாரியங்கள் மீதாக வரிசையா செலவு வந்திருக்குமே. ரெண்டாவது, அவர் இவ்வளவு நாளா இருந்தது 12ஆம் இட காலில் இருந்தாரு. காலில் உங்களுக்கு வேதனை வந்திருக்குமே. வராம இருக்குங்களா? வந்துருச்சு சார். இப்போ பாருங்க, மறுபடி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இப்போ இந்த சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 வாரத்துக்கு கொஞ்சம் பதமாக இருந்தால் போதும். ஏன்னா கேது சாரத்தில் இருக்காரு. இருந்துக்கிட்டு நம்முடைய உடல் சாணத்தை பார்க்குறாரு, 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ராசிக்கு காலபுருஷனுக்கு அவனுக்கு 11 12 பேர் இங்கிட்டு அடிவயத்தில் பிரச்சனை வந்துடலாம். கத்தி வச்சுருவாங்க. திடீர்னு சில பேருக்கு நீர்த்தாரையில் பிரச்சனை வந்துடும். நீர்த்தாரில் பிரச்சனை வரக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கேது சாரத்தில் இருக்கும்போது. அதே மாதிரி திருப்பி காலபுருஷப்படி கணுக்கால பார்க்குறாரு, பாதத்தை பார்க்குறாரு. பாதம் கணுக்கெல்லாம் பார்த்து நடந்துங்க. சுளுக்கு தானேன்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. பார்த்து நடந்துங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குனே. ஏன்னா சிம்மத்துக்கு பயமுத்தரன்னு நினைக்கப்படாது. அஷ்டமச்சி சனி 7ஆம் இடத்து சனி வாக்கியத்தில் இருக்கு. திருக்கணதைப்படி 8ஆம் இடத்துல சனி. அப்போ நம்மளை பாடா படுத்தும். இங்கிட்ட கண்டக சனின்னு பார்க்கணும், அங்கிட்ட அஷ்டம சனின்னு பார்க்கணும். இப்போ ஜென்மகுரு வேற. அட விடுங்க சார், ஜென்மகுரு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜென்ம செவ்வா லாபஸ்தானத்தில் குரு இருக்கான். அவன் கொஞ்சம் தைரியத்தை கொடுப்பான். இருந்தாலும் இந்த செவ்வாய் நம்மளை அரட்டி மிரட்டிக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் உங்கள் ரத்தத்தையும் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ரத்தம் குறைஞ்சி வச்சுமாங்க, பாயிண்ட் ஹீமோகுளோபின் குறையும்பாங்க. எவ்வளோ நாளைக்கு? ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அங்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு உங்களுக்கு. அப்புறம் திருப்பி அடுத்த வீட்டுக்கு போந்துட்டிக்கும் செவ்வாய் கொஞ்சம் தைரியத்தை கொடுப்பான். ஆனால் ஜூலை 1 வரைக்கும் கொஞ்சம் உஷாரத்தான் இருக்கணும். சுக்கிரஞ்சாரம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் சூரியஞ்சாரம் வருது ஜூலை மாதம் 24ஆம் தேதி. அது உங்கள் ராசி அதிசாரத்துக்கே வருது. அப்போ நீங்கள் நினைச்சதை அடையலாம். உங்களுக்கு தைரியங்கள் கூடும். மண்மனை யோகம்லாம் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதை அடைவீங்க. வீடு கட்டுவீங்க, இடங்கள் வாங்குவீங்க. கண்டிப்பாக யோகம் உண்டு. யோகம் உண்டு. ஆனால் திருத்தணி முருகனை மட்டும் கும்பிட்டுருங்கோ. திருத்தணி முருகனை கும்பிடுங்க, நல்லா வந்துடுவீங்க.